உலகத் தமிழினம் வாழ்த்திசைக்க சரித்திர சாதனை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக தமிழக முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தமிழில் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டபோது மண்டபத்தில் இருந்தவர்கள் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 134 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. 1984ஆம் ஆண்டுக்கு பின் ஆளும் கட்சி தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சரித்திர சாதனை படைத்துள்ளார். இதன் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அமைச்சரவை அமைக்குமாறு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா தமது அமைச்சரவை பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் பதவியேற்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக நூற்றாண்டு விழா மண்டபம் அழகுற அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வரவேற்பு தோரணங்கள் அப்பகுதி முழுவதும் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பதற்காக செல்வி ஜெயலலிதா இன்று காலை போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்டு பதவியேற்பு விழா நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டப வளாகத்திற்கு வருகை தந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் விண்ணதிர வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். முதலமைச்சராக பதவியேற்க வருகை தந்த செல்வி ஜெயலலிதாவை அரசு தலைமைச் செயலாளர் திரு கே ஞானதேசிகன், அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் மலர்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். பின்னர் விழா மேடைக்கு சென்ற செல்வி ஜெயலலிதா மண்டபத்தில் இருந்தவர்களை நோக்கி வணக்கம் தெரிவித்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் உற்சாக மிகுதியால் எழுப்பிய கரவொலியும் வாழ்த்து முழக்கங்களும் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தன. செல்வி ஜெயலலிதாவை தொடர்ந்து விழா மண்டபத்திற்கு வருகை தந்த ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை அரசு தலைமைச் செயலாளர் திரு கே ஞானதேசிகன் மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். இதன் பின்னர் விழா மேடைக்கு சென்ற ஆளுநரை செல்வி ஜெயலலிதா பூங்குத்து வழங்கி வரவேற்றார். இதனையடுத்து பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது. தமது அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்களை ஆளுநருக்கு செல்வி ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து நாட்டுப்பண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா கோலாகலமாக தொடங்கியது. நாலாபுரமும் கரவொலி எதிரொலிக்க செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தமிழில் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
ஜே ஜெயலலிதா என்னும் நான் ஜே ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆறாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மண்டபத்தில் கூடியிருந்தவர்கள் கரவொலியுடன் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பினர். பதவியேற்பு நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்ட பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் ஆளுநர் வழியனுப்பி வைக்கப்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழாவிற்கு வந்திருந்தவர்களை நோக்கி இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர்கள் திரு வெங்கையா நாயுடு, திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த விழாவில் அரசியல் கட்சித் தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர்கள், நீதிபதிகள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள், திரைப்பட கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.